சர்வா டைகராக மாறி அனைவரையும் அழைத்து போனில் பேச ஆரம்பித்திருக்க பயந்து போனான் கிருத்திக். உங்களதான் கூப்பிடுறாரு, வாங்க என்று மாயா அவனை அழைக்க தடுமாறிக்கொண்டே போன் அருகில் வந்து நின்றான் கிருத்திக். அவனுக்கு இன்னும் புரியவில்லை. தைரியத்தை ஒன்று திரட்டிக்கொண்டு, டைகர் சார் என அவன் பவ்யமாக அழைக்க, இன்னைக்கு ப்ரமோஷன் ஷூட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லணுமா என்று நேரடியாகவே கேட்டிருந்தான் சர்வா எனும் டைகர். அதுவரை இருந்த கடைசி நம்பிக்கையும் சுக்கு நூறாகி இருக்க, அது அது எனக்கு எதுவும் தெரியாது சார் என தட்டு தடுமாறி கூறினான் கிருத்திக். கூடவே அது ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகி இருக்கும் என சமாளிக்க பார்க்க அந்த பக்கம் சிரித்த சர்வா, வைரஸா என்று கேள்வியாக நிறுத்திவிட்டு, சர்வேஸ்வரன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் என்று கூறியதும் இந்த பக்கம் அதை கேட்ட கிருத்திக்கு மயக்கம் வராத குறைதான். சர்வாவிற்கு டைகரை தெரியுமா? டைகரோடு நேரடியாக அவனால் பேச முடியுமா என்பதை கிருத்திக்கால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. புரோட்டான் கம்பெனியின் ஜெனரல் மேனேஜராக கிரியேட்டிவ் டீமில் 6 மாதமாக வேலை செய்யும் தனக்கே அந்த வாய்ப்பு கிடைக்காத போது சர்வாவிற்கு எப்படி என்ற கேள்வி அவனை குழப்பத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அந்த அதிர்ச்சியில் கிருத்திக் பேசாமல் அப்படியே இருக்க, உங்களைத்தானே கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க என்றாள் மாயா. அதில் நினைவுக்கு வந்தவன், சார் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல என்று சமாளிக்க முயல, ஷட் அப் என டைகர் கூறியதில் அப்படியே வாயை மூடிக்கொண்டான். மேலும் பேச்சை தொடர்ந்த டைகர், அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாம கதை சொல்லி என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாத என்று டைகர் தெளிவாக கூறியதில் கிருத்திக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவன் அமைதியாகவே இருக்க, நான் சொல்றத கவனமா கேட்டு அதை அப்படியே பண்ணணும், இல்ல இந்த கம்பெனியை விட்டு உன்னை அனுப்புறது மட்டும் இல்லாம இனி நீ எங்கேயுமே வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்று டைகரிடமிருந்து மிரட்டல் வந்ததும் கிருத்திக்கு மூச்சே நின்று போனது. என்னதான் அவனுடைய அப்பா பெரிய செல்வந்தராக பல நிறுவனங்களை வைத்திருந்தாலும் குறைந்தது 1 வருடமாவது அவன் வெளியில் வேலை செய்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறான். எனவே டைகரை கோபப்படுத்தி அதனால் வேலை போனால் 6 மாதம் அவன் இங்கு வேலை செய்தும் அர்த்தமில்லாமல் போய்விடும் என்று அனைத்து பக்கங்களிலிருந்தும் பிரச்சனைகள் சூழ, சார் நீங்க என்ன சொன்னாலும் கேட்க நான் தயாரா இருக்கேன் என்று வேக வேகமாக கூறினான். அதை கேட்டு, கட், அப்ப உடனே போய் சர்வா கிட்டையும் ஆலியா கிட்டையும் மன்னிப்பு கேளு என்று டைகர் கூறிட, மீண்டும் அதிர்ச்சி அடைந்த கிருத்திக், சார் நான் என்று ஆரம்பிக்க, போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா உன்னோட டெர்மினேஷன் லெட்டரை வாங்கிக்கிட்டு கிளம்பு என்று அழுத்தம் திருத்தமாக டைகர் கூறிவிட, கிருத்திக்கு முகம் வியர்க்க ஆரம்பித்து விட்டது. தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரும் என கனவிலும் அவன் நினைத்திருக்க மாட்டான். மேலும் அவன் பேசுவதற்குள், உன்னாலதான் சர்வாவுக்கும் அந்த கம்பெனிக்கும் தேவையில்லாத லாஸ், அதுக்கான காம்பன்சேஷனை உன்கிட்ட இருந்துதான் ரெக்கவர் பண்ண போறோம். இந்த மந்த் உன்னோட சேலரி முழுக்க வித்யா ஸ்கின் கேருக்கு போயிடும், அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் என்று கூறி டைகர் அமைதியாகிவிட, கிருத்திக்கு ஒரு புறம் பயம் இருந்தாலும் இன்னொரு புறம் சர்வாவின் மீது கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. ஆனால் டைகரை எதிர்த்து பேச மனம் ஆசைப்பட்டாலும் இதற்கு மேல் டைகரை கோபப்படுத்தி அதற்கான விளைவுகளை சந்திக்க அவன் தயாராக இல்லை. டைகர் நினைத்தால் தன் அப்பாவின் பிசினஸையும் அழித்துவிட முடியும் என்று கிருத்திக்கு நன்றாகவே தெரியும். அவன் இதை சிந்தித்துக் கொண்டு இருக்க, நான் சொன்னது புரிஞ்சதா இல்ல வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ற டைகரின் குரல் அவனது யோசனை மொத்தத்தையும் தடுத்து நிறுத்தி இருந்தது. இதற்கு மேல் நிச்சயம் தன்னால் சமாளிக்க முடியாது என்று புரிந்து கொண்டவன், ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி பண்றேன் என்று ஒப்புக்கொண்டான். வெரி குட் என்று கூறிய டைகர், எல்லாருமே கேட்டுக்கோங்க, இப்ப அந்த கம்பெனியில இருக்கிற சர்வேஸ்வரன் என்னோட ரெப்ரசன்டேட்டிவா தான் அங்க இருக்கான். சோ நீங்க எனக்கு என்ன மரியாதை கொடுப்பீங்களோ அத சர்வேஸ்வரனுக்கும் கொடுக்கணும் என்று டைகர் அங்கு இருக்கும் அனைவருக்கும் உத்தரவு போட, அடுத்த நொடி அனைவர் முகமும் மாறிப்போனது. மாயாவைத் தவிர அனைவருமே அதிர்ச்சியோடு நின்றனர். மாயா மட்டும் நடக்கும் அனைத்தையும் சின்ன சிரிப்போடு பார்த்தபடி ஓரமாக நின்றிருந்தாள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே என்ற அழைப்பை துண்டித்திருந்தான் டைகர். உடனே தனது போனை எடுத்துக்கொண்ட மாயா கிருத்திக்கிடம், டைகர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே, அவர் என்ன சொன்னாரோ அதை உடனே செய்ங்க என்று இறுதியாக தானும் ஒருமுறை எச்சரித்துவிட்டு அந்த அறையிலிருந்து கிளம்பிவிட்டாள். அனைவரும் கிருத்திக்கை ஒருமுறை மேலும் கீழும் பார்த்துவிட்டு ஒருவர் பின் ஒருவராக சென்றுவிட, பெருமூச்சோடு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்த கிருத்திக் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். கிருத்திக் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் டைகர் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தான்.
ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு பதிலாக இன்னும் சர்வா மீது வன்மத்தை வளர்த்துக் கொண்டான். கிருத்திக் நிச்சயம் இதற்காக சர்வாவை பழிவாங்க வேண்டும் என மனதிற்குள் அழுத்தமாக பதிய வைத்துக் கொண்டான். இந்த பக்கம் அழைப்பை துண்டித்த சர்வா தனது டைகர் போனை பாக்கெட்டுக்குள் பத்திரமாக வைத்துக் கொண்டான். கிருத்திக் பிரச்சனையை முடித்ததும் அடுத்து நேராக ஆலியாவை பார்க்கச் சென்றான். மேக்கப் ரூமில்தான் ஆலியா அப்போது அமர்ந்திருந்தாள். சர்வா உள்ளே நுழையப் போக தன் அருகிலிருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டிடம், உங்களுக்கு டச்சப் பண்ண தெரியுமா தெரியாதா, இப்படிதான் பண்ணுவீங்களா என்று கத்திக்கொண்டு இருந்தாள். அவள் முகத்தை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு கடுப்பில் இருக்கிறாள் என்பது சர்வாவிற்கு புரிந்தது. மேக்கப் ஆர்டிஸ்ட், சாரி மேடம், சாரி என்று அவளிடம் கெஞ்சிக் கொண்டு இருந்தார். ஆலியாவிற்கு தன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் எங்கு காட்டுவது என்று தெரியவில்லை. அதனால் தன் அருகில் வரும் அனைவரிடமும் கத்திக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே அருகில் சென்ற சர்வா, நந்திதா என்று அழைக்க வேகமாக திரும்பி பார்த்த அவள் முகம் அடுத்த நொடியே அனைத்தையும் மறந்து லேசாக புன்னகைத்தது. சர்வா என்று மெதுவாக அவளும் அழைக்க சர்வா அவளை பார்த்து சிரித்தான். தவறு செய்து விட்டோமோ என்று பயந்தபடி நின்று கொண்டிருந்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்டை பார்த்த சர்வா, நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா என்று கேட்டான். உடனே தலையாட்டிவிட்டு அவர் வெளியில் சென்றுவிட, சர்வா, போட்டோஸ்க்கு என்ன ஆச்சு, திடீர்னு அதெல்லாம் எப்படி மறைஞ்சு போகும், இங்க என்ன நடக்குது என்று வேக வேகமாக கேட்க ஆரம்பித்தாள் ஆலியா. அவள் அமர்ந்திருந்த நாற்காலிக்கு அருகில் தானும் அமர்ந்தவன், அது ஒரு முட்டாள் பண்ண வேலையால எல்லாமே தப்பாயிடுச்சு, ஐ ஆம் சாரி, நீ இன்னொரு முறை போட்டோ ஷூட் பண்ணி கொடுக்கணும் என்று சர்வா மெதுவாக கேட்க, நான் ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கேன், இந்த மாதிரி போட்டோ ஷூட் எல்லாம் எவ்வளோ கடுப்பா இருக்கும் தெரியுமா, இன்னொரு டைம் பண்ணணும்னா எப்படி சர்வா என்று குறை சொல்வது போல அவள் கூற, அவள் சொல்வதையெல்லாம் கேட்டு தலையாட்டியவன், உடனே ஷூட் பண்ண வேண்டாம், அதான் இப்போ உனக்கு பிரேக் இருக்கு, நீ வேணும்னா என் கூட வரியா என்று அவன் கேட்க, எங்க வரணும் என ஆர்வமாக கேட்டாள். சும்மா அப்படியே பக்கத்துல போலாம், சாப்பிட ஏதாவது நல்ல இடம் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு வரலாம், நீ இங்கேயே இருந்தா உனக்கு இப்படிதான் டென்ஷனா இருக்கும், வெளியில போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று அவன் கூறியதும் ஓகே என கூறிய ஆலியா முகத்தில் புன்னகை ததும்பியது. அவளிடம் கை நீட்டிய சர்வா, போலாமா என்றிட தானும் கையை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்றவள், லெட்ஸ் கோ என்று அவன் கையை பிடித்தபடியே அந்த மேக்கப் அறையின் கதவை திறக்க வெளியில் கிருத்திக் நின்றிருந்தான். ஆலியா அவனை புரியாமல் பார்க்க, ஹலோ மிஸ் ஆலியா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன், ஐ ஆம் ரியலி சாரி, நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அண்ட் சர்வா உன்கிட்டையும் என்று ஆரம்பிக்க தடுத்த சர்வா, மிஸ்டர் சர்வா என்றான். அதில் வந்த கோபத்தை கடினப்பட்டு அடக்கிக் கொண்ட கிருத்திக் அமைதியாக நிற்க, என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு என்று கடிகாரத்தை பார்த்து கொண்டே ஆலியா சொல்ல, மிஸ்டர் சர்வா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நமக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைய நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம் என்று வேறு வழியில்லாமல் பற்களை கடித்தபடி கடினப்பட்டு கிருத்திக் சொல்லி முடிக்க, இப்ப எனக்கு டைம் இல்ல, அப்புறம் பார்க்கலாம் என்று வேண்டுமென்றே கூறிய சர்வா, நம்ம போலாமா ஆலியா என்று அவளிடம் கேட்டதும் ஆலியா தலையாட்டினாள். பின் இருவரும் கிருத்திக்கை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்றுவிட, போகும் இருவரையும் வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் கிருத்திக். வெளியில் அழைத்து வந்திருந்த சர்வா கார் கதவை திறந்துவிட ஆலியா உள்ளே ஏறி அமர்ந்தாள். பிறகு தானே கதவை மூடிய சர்வா டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை கிளப்ப, கேட்கணும்னு நினைச்சேன், அந்த ஆக்ஷனுக்கு போனியே, அங்க மோனிகாவை பாத்தியா இல்லையா என்று அப்போதுதான் ஞாபகம் வந்ததில் ஆலியா கேட்க, எஸ், மோனிகாவையும் பார்த்தேன், ஆதிசேஷனையும் பார்த்தேன் என்று சர்வா கூறியதும் உடனே அவன் பக்கம் திரும்பி அமர்ந்த ஆலியா, ஆதிசேஷனையா, நிஜமா, நேர்ல பாத்தியா, உன்னை பார்த்தும் அவர் உன்னை கண்டுபிடிக்கலையா என்று கேள்விகளை அடுக்கினாள். அவர் எப்படி என்னை பார்த்ததும் கண்டுபிடிப்பாரு என்று சர்வா திருப்பி கேட்க, அது ஒன்றும் சாதாரண ஆக்ஷன் கிடையாது, 50லேருந்து 100 கோடி வரைக்கும் ஏலம் நடக்கும், அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போயிருக்கேனா எல்லாரும் உன்னை கண்டிப்பா நோட் பண்ணுவாங்க, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் யாரும் உன்னை கண்டுக்காம போயிருக்க மாட்டாங்க என்று அவள் யோசனையுடன் கூற, அதை கேட்டு சிரித்தவன், நான் அங்க எதையும் வாங்கல, நான் மட்டும் இல்ல, அங்க இருந்த யாரையுமே ஆதிசேஷன் எதுவும் வாங்க விடல, ஒரு பெயிண்டிங்க 200 கோடி கொடுத்து வாங்கிட்டான், போயும் போயும் ஒரு பெயிண்டிங்க்கு அவ்வளோ சீனு என்று சர்வா சிரிக்க, சர்வா, நீ இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம்தான் வருது, நீ அப்பவும் இப்படிதான், எப்ப சீரியஸா பேசுற, எப்ப ஜோக் பண்றேன்னு தெரியாது, இன்னும் நீ அப்படியே இருக்க, ஒரே ஒரு சேஞ்ச், அப்ப இருந்ததை விட இன்னும் அழகாயிட்ட என்று அவள் கூற, கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து தலையை கோதிக்கொண்டவன், ரியலி,
நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது என்னை விட உனக்கு தான் என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு என்று சிரித்தாலும் எனக்கு தான் ஞாபகம் இருக்கும். வேற யாருக்கு ஞாபகம் இருக்கு? நான் வேணும்னா சாம்பிளுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா என்று ஆர்வமாக கேட்டாள். சர்வா தலையசைக்க, ஒரு நாள் நீ உன் அப்பாவோட கபோர்ட அவருக்கே தெரியாம திறந்து அதிலிருந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்தியே என்று அவள் நிறுத்த, அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் சர்வா மெதுவாக. ஞாபகம் இல்லைனா நான் சொல்றத மட்டும் கவனி. நீ துப்பாக்கி எடுத்துட்டு நேரா என்கிட்ட தான் வந்த. அந்த துப்பாக்கியை என்கிட்ட காட்டி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னையே குறி வச்ச தெரியுமா? அப்போ நான் எப்படி பயந்து போனேன் தெரியுமா என்று சிறுவயது ஞாபகங்களை எண்ணி சிலாகித்து அவள் கூற, சர்வாவிற்குத்தான் எதுவுமே ஞாபகம் இல்லை. இருந்தும் அவள் சொல்லச் சொல்ல அதை கேட்கும் பொழுது அவன் மனம் மகிழ்ந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு என்று அவனே கேட்க, அப்புறம் என்ன, உன் அப்பா நான் கத்துன கத்துல அங்க வந்துட்டாரு, அவ்வளவுதான். ஆமா, அதுக்கப்புறமாவது நீ கன்ல எப்படி ஷூட் பண்றதுன்னு கத்துக்கிட்டியா இல்லையா என்று நினைவுகளை பகிர்ந்து கொண்டவள் கேள்வியோடு நிறுத்த, தலையை சந்தேகத்துடன் ஆட்டிய சர்வா, எனக்கு இன்னும் ஒரு கன்னை கூட ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியாது. பட் அதுக்கு ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எனக்கு டீச் பண்றதா சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒழுங்கா ஷூட் பண்ண கத்துக்கணும். அப்பதான் யாரையாவது நான் குறி வச்சா அது செவுத்துல போய் படாம யார குறி வைக்கிறோமோ அவன் மேல படும் என்று சர்வா சொல்ல, சத்தமாக சிரித்த ஆலியா, அப்போ நீ ஷூட் பண்ண ட்ரை பண்ணி அது செவுத்துல போய் பட்டுச்சா, நிஜமாவா என்று கேட்டுக்கொண்டே சிரிக்க, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய காமெடி இல்ல, நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற என்றான் சர்வா முகத்தை சுருக்கி. அதில் மெல்ல மெல்ல தனது சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டவள், இது எப்படி காமெடி இல்லாம போகும்? நீ சொல்றத ட்ரை பண்ணி அதை செவுத்துல போய் அடிக்கிறத இமேஜின் பண்ணி பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் இட்டாலிக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அது வரைக்கும் நான் வேணும்னா உனக்கு ஷூட்டிங் பண்ண சொல்லித்தரவா என்று கேட்க, வாவ், நல்ல ஐடியா. நீ சொல்லி கொடுத்தா உனக்கு பணமும் தர தேவையில்லை. எங்க வரணும் என்று சர்வா வேகமாக கேட்க, வேற எங்க, என்னோட வீட்டுக்கு தான். அங்க சேஃப்டி பத்தி நீ பயப்பட தேவையில்லை என்று ஆலியா கூற, அதை கேட்டு தலையாட்டிய சர்வா அப்போதுதான் வெகு நேரமாக ஒரு கருப்பு நிற கார் தங்களை பின்தொடர்வதை கவனித்தான். அதன் நம்பர் பிளேட்டை பார்க்க அது விக்டர் பவானியுடைய கார் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. சர்வாவை பின்தொடர்வது யார்? சர்வாவை பழிவாங்க கிருத்திக் போடும் திட்டம் என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.